சார் உத்தமன். புரிஞ்சுது. நீங்கள்லாம் இங்கே இருப்பீங்கன்னு தானே நான் இங்கே வந்தேன். அப்புறம் என்ன, டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அவன் ஸ்டோர் ரூமில் தான் இருக்கான். அரவிந்த் சார் வெளியே தானே? அந்த ஆளு கொஞ்ச நேரம் இந்த ஸ்டேஷனுக்கு வராமல் இருந்தாலே போதும் சார். அந்த ஆளு காலையில் வரைக்கும் ஓடுறதுக்கு வேலை கொடுத்துருக்கேன். நீ எங்கே போயிடு, நான் வரேன். சார் ஹலோ சார், அவங்கள தூக்கிட்டேன். வெரி குட் சார், நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். சார் இவங்கெல்லாம் நான் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தால் இவங்களுக்கு கிடைக்க போகிறது 3000 ஃபைன் தான். இந்த ஊர் முழுசாக என்னை ஓட வச்சுட்டான். நான் அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்தால் போதில்ல சார். போதும், நீங்கள் பொறுமையாக வந்தால் போதும். எங்களால் கலவரத்தை உண்டாக்கவும் முடியும், நாங்களே உருவாக்கின கலவரத்தை எங்களாலேயே சமாதானம் பண்ணவும் முடியும். உன்ன மாதிரி 2 நல்ல போலீஸ்காரங்க கிடைச்சா நான் இந்த நாட்டையே சரி பண்ணிடுவேன். சார், உங்கள் ஹெல்ப்னால தான் நான் இவ்வளோ வரைக்கும் வந்தேன். தேங்க்யூ சார். சரி, எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கட்டும். ஓகே சார். பின்னாடி இறக்க வச்ச வானம், கனவுகளோ நிறையே நிறையே, தலை நிறைந்த ஒரு புது பகலத்து நடந்து இருந்து பல அதிகாரம். பட பட என பெய்தது வானம், எரிகளில் நிறைந்தது தண்ணி, கரிவிளக்கின் அருகில் புகையில் இருந்து எரிந்த உயிரும் எங்கே? இதுவரை பல கடலுகள் தாண்டி அடிமுடியில் தலை கீழானோ, மனதுருகிடும் நேரம் தானே. நாங்க வெளியே இருக்கோம். வெயிட் பண்ணு, ஆளு வராங்க. நடுங்கியதேனோ உடம்பில் உன் பசங்கெல்லாம் பரவாயில்லையே, கூப்பிட்ட உடனே வந்துட்டானுங்க. அவனோட புல்லாங்குழல எடுத்து கொடு. பின்னாடி இறக்க வச்ச வானம், கனவுகளோ நிறையே நிறையே, தலை நிறைந்த ஒரு புது பகலத்து நடந்து இருந்து பல அதிகாரம். பட பட என பெய்தது வானம், எரிகளில் நிறைந்தது தண்ணி, கரிவிளக்கின் அருகில் புகையில் இருந்து எரிந்த உயிரும் எங்கே? ஜாக்சன் பசாரை வச்சு எது ஆரம்பிச்சாலும் களை கட்டுன்னு தானே ஊரில் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்ததுனால கார் ஓனரோட கேக்கும் ஜாக்சன் பசாரோட பாட்டையும் சாட்சியாக்கி நான் இந்த நசீரையும் ஷீலாவையும் ஒன்று சேர்க்க போகிறேன். இதில் உடன்பாடு இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிடலாம். தேங்க்யூ சார். வெக்கப்படாமல் வந்து கேக்கை கட் பண்ணியா? அப்புறம் என்ன சங்கரா, ஆரம்பிக்கலாமா? ரெடி? 1 2 3 4. நிறுத்து. இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்தில் இப்படிதான் வாசிப்பீங்களா? ஏன் இவ்வளோ சோகம்? எல்லாரும் சோகமா இருக்கீங்க. இவ கூட சோகமா தான் இருக்கா. நம்ம ஷஃப்னா போன ஞாயிற்றுக்கிழமை தானே ஷஃப்னா தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டு. பொண்ணு பார்க்க வந்தவங்க தங்கச்சியே போதும்னு சொன்ன உடனே கல்யாண பொண்ணா இருக்க வேண்டியவ அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்டா. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அவள் அம்மா தங்கச்சிக்கு தான் சப்போர்ட்டு. தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு தானே ஷஃப்னாவோட தூக்கத்தை கெடுத்த சம்பவமே நடந்தது. இவங்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஷஃப்னா நீயே எல்லாருக்கும் சொல்லு. அப்பா
நீயா கொடு, இங்கிருந்து கிளம்பு. குடிடா. என்னடா பண்ற நீ? என்ன பண்ணாலும் நான் உன் முன்னாடி தோத்து போயிருன்னு நினைச்சியா? நீ என்ன பண்ணினாலும் நாங்க அங்க இருந்து போக மாட்டேடா நாய்களா. என்னால ஒன்றும் செய்ய முடியல சார். டிபார்ட்மெண்ட்டுக்காக வாழ்ந்து இறந்த போலீஸ்கார பொண்ணா இருந்ததுனால கிடைச்ச வேலை சார் இது. எனக்கு இப்போ காக்கி சட்டை பார்த்தாவே அசிங்கமா இருக்கு சார். சில நேரம் நம்ம உதவியற்ற தன்மை கூட குற்றம் தானே சார். சில பேரை நாம என்னதான் பண்ணினாலும் கேட்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு ஒரு தைரியம் இருக்கு. அது நிலைக்காதுன்னு அவங்களுக்கு தோன்றது மட்டும்தான். ஷஃப்னா முடிக்காம விட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல, ஒரு பாவப்பட்ட மனுஷனை அடிச்சு கொண்டாங்களே, அந்த ரிப்போர்ட் அதை மேலிடத்துக்கு அனுப்பணும். எவ்வளவு வலியிலையும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தின அந்த பெரிய மனுஷனோட கண்ணீர் இருக்கு இந்த அறையில. அவன் உங்களோட பதிலுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கான பதில் சொல்லியே ஆகணும்.